தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை அன்பில் இணைந்திடும் அன்பு உறவுகளை, நீங்கள் உடைகளை கிளைத்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிளைத்து கொள்ளுங்கள் என்ற இறை வார்த்தையோடு அருள் நிறைந்த தவக்காலத்தின் திருநீற்றுப்பதனோடு புனிதமான பயணத்தை இன்று நாம் தொடங்குகின்றோம். நம் நெற்றியில் பூசப்படும் சாம்பல் நாம் வெறும் தூசியோ என்பதையும், இறைவனின் அருளின்றி நாம் ஒன்றுமில்லை என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைப்பு நம் இதயத்தின் ஆழத்திற்கு சென்று கிறிஸ்துவின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பின் மறைப்பொருளோடு நம்மை இணைக்க இன்று நம்மை தூண்டுகிறது. இந்த 40 நாள் பயணத்தை வெளிவேடமான செயல்களை தவிர்த்து உண்மையான மனமாற்றத்தை நோக்கி நாம் முன்னேறுவோம். நம்முடைய ஜெபம், நோன்பு, பிற அன்பு, நற்செயல்கள் வழியாக இறைவன் விரும்பும் இதயத்தை நாம் பெற்றிடவும் இத்தவக்காலம் நமக்கு பயனுள்ள இரக்கத்தின் காலமாக அமையவும் வரவேண்டி நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசி பெற்று செல்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலம் அருளின் காலம், நாம் இறைவனுக்கு மிக அருகில் வரக்கூடிய காலம், இறைவனுடைய அருள் வரங்கள் நம் மீது நிரம்ப பொழியப்படக்கூடிய காலம். இறைவனை நாம் மிக அருகே சென்று சந்திக்கக்கூடிய இந்த அருமையான காலத்தை தகுந்த விதத்திலே நாம் பயன்படுத்த முயற்சி செய்வோம். கடந்த காலங்களில் இறைவனுக்கு எதிராக, நம் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக செய்த நாம் வாழ்ந்த தவறான வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். இந்த அருமையான அருளின் காலத்திலே அவற்றையெல்லாம் மறந்து அந்த தவறுகளை நாம் மீண்டும் செய்ய மாட்டோம் என்கின்ற உறுதியை எடுத்து இறைவனுடைய அருளை சிறப்பான விதத்திலே இந்த தவ காலத்திலே பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார்.
இதை யார் அறிவார்? சியோனில் எக்காளம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் எனச் சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தே. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு
புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20, மேலும் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள்.
மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருளின் காலமாகிய மனமாற்றத்தின் காலமாகிய இந்த தவ காலத்தை இன்றைய சாம்பல் புதனோடு நாம் துவங்குகின்றோம். இன்றைய நாளில் நாம் நம்முடைய நெற்றியிலே பூசுகின்ற இந்த சாம்பல் நாம் ஒன்றும் இல்லாதவர்கள், இறைவன்தான் எல்லாம் வல்லவர், நாம் அவருடைய கை வேலைப்பாடுகள் என்பதை மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்துகின்றது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நினைவு இல்லாததால்தான் நாம் தேவையற்ற ஆணவம் மிக்கவர்களாக, அகங்காரம் மிக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றோம். எப்பொழுது நாம் ஒன்றும் இல்லாதவர்கள், நாம் சாதாரண மண்தான் என்கின்ற உணர்வோடு நம்முடைய வாழ்வை நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக, பிறரன்பு மிக்க ஒரு வாழ்வாக, இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக மாறுகின்றது. இந்த அருமையாக இந்த 40 நாட்களும் சிறப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் மீண்டும் நம்முடைய மனித வாழ்க்கையை, மனித வாழ்க்கையின் நிலையாமையை நினைவு கூர்ந்து அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். 40 நாட்கள் என்பது ஒரு அடையாள விதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திரு விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது 40 என்பது பல இடங்களில் வருகின்றது. நோவா காலத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் வெள்ளம் அங்கு ஏற்பட்டது. 40 நாட்கள் நோவா பேழையினே அவருடைய குடும்பத்தோடு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கடவுளிடமிருந்து பெறுவதற்கு முன்பதாக மோசே 40 நாட்கள் நோன்பிருந்து மன்றாடினார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் 40 ஆண்டுகள் பயணம் செய்து, எகிப்திலிருந்து பயணம் செய்து கானான் தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எலியா இறை வாக்கினரும் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து மன்றாடி அவர் இறுதியாக இறைவனுடைய காட்சியை, பிரசன்னத்தை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்பதாக 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து மன்றாடினார். ஆக இந்த 40 என்பது நம்முடைய ஒரு தவத்தின் அடையாளமாக இருக்கின்றது. தகுதியான விதத்தில் நம்முடைய வாழ்வை சீர்படுத்த நாம் எந்த இடத்தில் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டோமோ, மனிதர்களுக்கு எதிராக செயல்பட்டோமோ, அந்த இடங்களை நினைத்து பார்த்து மீண்டுமாக இறைவனோடு, சக மனிதர்களோடு, இயற்கையோடு ஒப்புரவாகுவதற்கு இந்த 40 நாட்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதனை தகுந்த விதத்திலே பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வோம். முதல் வாசகத்திலே அருமையானதொரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய இதயங்களை கிழித்து கொண்டு என்னிடத்திலே வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். நாம் வெளிப்புற செயல்கள் மூலமாக நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்று வெளிப்படுத்துவது எளிதாக இருக்கலாம்.
சில நேரங்களில் நம்முடைய வெளிவேடங்கள் கூட அந்த தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் அது முக்கியமல்ல. உள்ளார்ந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த அடிப்படை மாற்றம்தான், அந்த மன மாற்றம்தான் முக்கியமானது என்பதை ஆண்டவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். எனவே மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய இயல்பிலேயே நமக்கு தெரியும் எந்த இடத்தில் நாம் தவறி இருக்கிறோம், எந்த இடத்தில் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறோம், எந்த இடத்தில் சக மனிதர்களுக்கு எதிராக, எந்த இடத்தில் இயற்கைக்கு எதிராக நாம் செயல்பட்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். எனவே அந்த இடத்தில் மாற்றம் ஏற்படுத்தியவர்களாக இறைவனுக்கு உகந்த நல்லதொரு வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். வெளிப்புறத்திலே நம்முடைய அடையாளங்களை எளிதாக நாம் மாற்றிவிடலாம். இத்தனை நாட்களாக கலர் கலராக பூசை உடுப்புகளை அணிந்து இன்றைய தினத்திலே இந்த ஊதா கலரை மாற்றி அணிவது என்பது மிகவும் எளிதானது. கலர் கலராக வண்ண விளக்குகளை இங்கு வைத்திருந்தோம். ஊதா கலரை மாற்றி வைப்பது என்பது எளிதானது. இதுவரையில் நாம் செய்து கொண்டிருந்த அந்த பூ அலங்காரங்களை எல்லாம் மாற்றி வெறுமனே விளக்கினை மட்டும் வைப்பது என்பது எளிதானது. அல்லேலூயா பாடுவதை மாற்றி ஆயின் தன் மந்தையை காப்பது போல என்று பாடுவது எளிதானது. தவக்காலத்திலே இன்னும் பல மாற்றங்களை நாம் மேற்கொள்ளுகிறோம். தவக்கால திருப்பயணங்களை 14 திருத்தலங்களுக்கெல்லாம் மேற்கொள்ளுகிறோம். ஏராளமான காணிக்கைகளை ஆலயத்திலே நாம் போடுகின்றோம். அன்பு மக்களே, இதெல்லாம் வெளிப்புற அடையாளங்கள். இவற்றையெல்லாம் செய்துவிட்டு நம்முடைய உள்ளத்திலே மாற்றங்களை நாம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், நம்முடைய சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ஏழை எளியவர்களுக்கு மனதார நம்மால் என்ற உதவிதனை செய்யவில்லை என்று சொன்னால், நாம் இத்தனை வெளிப்புற பக்தி முயற்சிகளை, அடையாள திருப்பயணங்களை நாம் மேற்கொண்டாலும் அதனால் எந்தவித பயனும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. எனவே ஆண்டவர் விரும்புகின்ற அந்த அடிப்படை மனமாற்றத்தை வெறுமனே நம்முடைய ஆடைகளை மட்டும் கிழித்துக் கொள்வதோடு, வெளிப்புற அடையாளங்களை மட்டும் மேற்கொள்வதோடு இந்த தவக்கால பக்தி முயற்சிகளை நாம் நிறுத்தி கொள்ளாமல் நம்முடைய இதயங்களை கிழித்துக் கொள்வோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நல்லதொரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம். அப்பொழுது உண்மையிலேயே இந்த தவக்காலம் அருளின் காலமாக, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நிரம்ப பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த அற்புதமான அருளின் காலத்தை தகுந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்ள நாம் முயற்சி செய்வோம். சிறப்பாக தவக்காலத்தின் 3 தூண்களாக இருக்கக்கூடிய, நாம் இறைவனோடு ஒப்புரவாக நமக்கு உதவி செய்யக்கூடிய இறை வேண்டலையும், நம்மோடே நாம் ஒப்புரவாக நமக்கு உதவி செய்யக்கூடிய உண்ணா நோன்பையும், பிறரோடு நாம் ஒப்புரவாக நமக்கு உதவி செய்யக்கூடிய பிறரன்பு செயல்கள், தான தர்ம செயல்கள் செய்வதிலும் இந்த தவக்காலங்களில் நாம் அதிகமாக முயற்சி செய்வோம். அதன் மூலமாக இறைவனோடும் நம்மோடும் அடுத்திருப்பவர்களோடும் இயற்கையோடும் மீண்டும் ஒப்புரவாகி நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி இறைவனுக்கு உகந்த நல்லதொரு வாழ்வாக மாற்றி இறை ஆசிரை நிரம்ப பெற்றுக்கொள்வோம். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும்.
திருநீற்றை பூசிக்கொள்ளும் உமடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. நம்முடைய தேவைகளையும் அன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். மக்களை ஒன்று கூட்டுங்கள், கூட்டத்தை புனிதப்படுத்துங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் திருச்சபையின் தலைவர்கள் அனைவரும் இறை மக்களை புனிதத்தின் பாதையில் வழிநடத்தவும், திருச்சபை இத்தவக்காலத்தில் ஒரு தூய கூட்டமாக இறைவனில் ஒன்றிணையவும் இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உம் உரிமை சொத்தை நிந்தைக்கு உள்ளாக்காதே என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உலகில் போர் மற்றும் வன்முறையினால் வாடும் நாடுகள் அமைதி பெறவும், உலகத் தலைவர்கள் பழிவாங்கும் உணர்வை துறந்து இரக்கத்தோடு செயல்படவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மறைவாய் இருப்பவற்றை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்ற நற்செய்தி வாக்கின்படி எமது ஜெபமும் நோன்பும் பிறரும் பணிகளும் வெளிவேடத்திற்காக இல்லாமல் உண்மையான உள்ள தூய்மையோடு
அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ இப்பொழுதே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் காலம் தாழ்த்தாமல் எமது தீய வழிகளையும் பழைய பாவ இயல்புகளையும் விட்டு விலகி முழு இதயத்தோடும் தாகத்தோடும் உம்மிடம் திரும்பி வரவும் நீர் வழங்கும் இந்த விடியலுக்கேற்ற அருளை வீணாக்காமல் மனமாற்றத்தின் மக்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் எமீது இறங்கி நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீயாசைகளை அடக்கி இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேறும், எனது ஆன்மா நலமடையும்.
மக்களே, இன்றைய தினத்திலே ஒரு சந்தியும் சுத்த போசனமும் பேணுவதற்கு தாயாம் திருவை நம்மை அழைக்கின்றது. எனவே அன்பு மக்கள், அதனை கடைபிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலியின் நிறைவிலே தவக்கால உண்டியல் அனைவருக்கும் வழங்கப்படும். அதனை பெற்று உங்களால் முடிந்த உதவிதனை ஏழை எளிய மக்களுக்காக அந்த தவக்கால உண்டியலிலே சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவக்காலம் அருளின் காலம். தகுந்த விதத்திலே அதனை பயன்படுத்தி மீண்டுமாக இறைவனிடத்திலே திரும்ப முயற்சி செய்வோம். தவக்காலத்தின் 3 தூண்களாக இருக்கக்கூடிய இறைவேண்டல், பிறரன்பு செயல்கள், தான தர்ம செயல்கள், நோன்பு போன்றவற்றை அதிகமாக கடைபிடித்து நல்ல விதத்திலே இந்த தவக்காலத்தை பயனுள்ள விதத்திலே பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, மாண்புக்குரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திரும்பி
திருப்பலிகளை நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனித இறை புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால். ஆமென்.